ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி என்ன டிசைன்னா, இந்த டிசைன் வந்து ரெடிமேடில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான பார்டர், அதுக்கப்புறம் சின்ன சின்ன செக், அதுக்கப்புறம் அதில் ஹேங்கிங்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 6 லேயர் வந்து நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன செக்குடு போட்டு ஹேங்கிங்ஸோடு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே நீட் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும். இது ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ நீங்களே அறிவு கொஞ்சம் பிகினர் தெரிஞ்சதுன்னா நீங்களே ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் மெஷர்மெண்ட் எந்த அளவோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட்டு வித் எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் வந்து நான் சும்மா ஒரு 3/4 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு 1 இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம், 2 இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம். பார்டர் வந்து உங்களோட இஷ்டம். நான் வந்து சின்னதாக 1 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நான் பார்டர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செக்குடு, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல், நீங்கள் லாங் சைஸ் ஸ்கேலோ ஷார்ட் சைஸ் ஸ்கேலோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனில் வச்சு இன்னொரு லைன். ஸோ நான் பண்ணுறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட லைன் மேலே ஸ்கேலை வச்சிங்கன்னா அதுலேருந்து இன்னொரு லைன், அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன். இது ரொம்ப ஈஸியான டிசைன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு சைடு வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம லைன் போட்டுட்டோம். இதை விட சின்ன சின்ன செக்குடாக வேணுன்றதுனால இதையும் நம்ம இன்னொரு லைன் சின்னதாக போடணும். இப்போ வந்து அந்த இதுலேயே வந்து ஆஃப் த லைன் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து இந்த 2 லைனுக்கும் சென்டரில் ஒரு லைன் போட்டு அந்த லைன் மேலே நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்னதாக லைன்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேல் இது மாதிரி ஸ்டாண்டிங்காக வச்சுட்டு இந்த கரெக்டாக இந்த இடத்துல இந்த சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஸோ அது அழகாக வந்து நின்றுடும். ஸோ ஒரு லைன் போட்டுட்டால் போதும். அதுக்கு மேலே அந்த லைனுக்கு மேலே வச்சு நம்ம நெக்ஸ்ட்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 லைனுக்கும் சென்டரில் ஒரு லைன் கிழிச்சிட்டு அதேமாரி சின்ன சின்ன செக்குடாக நம்ம வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான டைரெக்ஷனில் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ மாதிரி அது ஃபுல்லாகவே வந்து அந்த லைன் மேலே வச்சு நெக்ஸ்ட்டுன்னு போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரேசிங் வந்து நம்ம ட்ரேஸ் பேப்பர் இல்லை எதுவுமே தேவையில்லை, நார்மல் ஸ்கேலாலே இந்த டிசைனில் போட்டு முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், ட்ரேசிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன். ட்ரேசிங்கும் இல்லை, ஒர்க்கும் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ ரொம்பவே நீட் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும். இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் எப்படின்னா, ஒரு நார்மல் பிகினர் கூட இந்த ஒர்க்கு ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா சுகர் பீட் உங்களுக்கு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த டிசைனை ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே என்னென்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். அதனால் நான் ஒர்க்கிங் வீடியோ போடலை. ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் சுகர் பீட் எடுத்து அந்த லைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைன் வந்து ஓகேவாயிடும். ஸோ இது ரொம்பவே நீட் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும். இந்த டிசைனை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.